நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இன்றைக்கி 76வது வீடியோ ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட மாலை ஆகிடுது, 4 மணிக்கு மேலே ஆகிடுது. அவர் பேர் விஸ்வபதியின் பேர், ரமணியன் நான் கூப்பிடுவோம். திருப்பாலைவனம்ன்ற க்ஷேத்திரத்தில் இருக்காவ. அங்கே சுவாமிநாத சிவாச்சாரியார் பெரிய சிவாச்சாரியார் இருந்தார். நல்ல தாடி வச்சுன்னு குருஜின்னு எல்லாம் கூப்பிடுவார். தமிழ்நாடு அர்ச்சக சங்க தலைவராக இருந்தவர். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இப்போ பெரியவர் இருக்கும்போது, இப்போ இல்லை, காலமாயிட்டார் அவர் வந்து லோகநாயகி வேத பாடசாலைன்னு நடத்தினார். அங்கே அது ஆகம வேத பாடசாலை நடத்தியிருந்தார். ஒரு 50-60 குழந்தைகள் படிச்சிருந்தார். நான் போயிருக்கேன் 2-3 தடவை அந்த வேத பாடசாலைக்கு. அங்கே அவர் என்ன செய்வார், செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் வைப்பார். மௌன விரதம் இருந்துட்டு இந்த 6 கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுவார். போயிட்டு வந்து தான் சாப்பிடுவார். எஸ் இமேஜின், காத்தால கிளம்பி இந்த 6 கோவிலும் பார்க்க போகிறோம். இது வந்து அறுப்படை வீடுகள் நம்ம பெசன் நகரில் இருக்குது, அது இல்லை. இது வந்துமே இந்த முருகருடைய படைவீடுகள் எல்லாமே வந்து வெற்றியை தேடி தருன்னு சொல்லியிருக்கு. இது ஏன்னா பிரம்மசாஸ்திர வடிவம். பிரம்மசாஸ்திர வடிவம்னா ஒரு கையில் அக்ஷமாலை இருக்கணும், ஒரு கையில் கிண்டி இருக்கும். அதை பிரம்மாவோட படைப்பு தொழில் அவர் எடுத்துக்கிறான்னு கணக்கு. அதுவே பிரம்மசாஸ்திரா வடிவம்னு சொல்லியிருக்கு. இதில் இந்த இந்த 6 கோவிலில் ஒரு கோவிலில் மட்டும் தொடையில் 2 கை வச்சு நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த அக்ஷமாலை கிண்டி இருக்காது. தூண்கள்லாம் அது காமிச்சிருப்பா. அந்த இதை மிச்சம் எல்லா கோவில்லையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு கோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நேர்கோட்டெலாம் அமைச்சு ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். இது பார்க்குறேன். முதல்லேருந்து சின்னம்பேடு தான் பேர். ஆக்சுவலாக சரவணம்பேடுன்னு பேர், சின்னம்பேடு. நான் சொல்கிறது 40 வருஷமாக போயிட்டு இருக்கேன் அந்த கோவிலுக்கு. அதுதான் தற்காலத்து சிறுவாபுரின்னு சொல்கிறேன். அது மாதிரிலாம் கிடையாது. அது கொலோக்கியல் நேம் வந்து வழக்கில் இருக்க சொல்ல சின்னம்பேடு. மேடு இருந்தது ஆக்சுவலாக சின்னம்பேடு. அந்த ஊரில் வந்து ஆனந்தவல்லி அகத்தீஸ்வரருக்கு, ஸ்ரீனிவாச வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி துர்க்கையம்மன் இருக்குது. அண்ணாமலை உண்ணாமலைம்மன் கோவிலில் சைடு சன்னதி தான் இவர் யார், பாலசுப்ரமணிய சுவாமி. ஒரிஜினல் முருகன் உடஞ்சி போயிடுத்து. இப்போ வச்ச முருகன் 35 வருஷம் தான் ஆச்சு. இப்போ வச்சு பின்னாடி வச்சுக்கா உடஞ்சதை அது எது இப்போ எதுக்காக பண்ணுறாரு ஆகம்பதுக்கு புறம்பது. இப்போ நல்லா கூட்டம்லாம் வருதுன்றா. இப்போ அந்த காலத்து ஈக்காக்கா இருக்காது. ஒரே பஸ்ஸில் பார்த்தா போய் இறங்கிட்டு அங்கே சாப்பிட்டு தூங்கிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு வந்துடலாம். அங்கே பெரம்பூருக்கு வந்துடலாம். அந்த மாதிரி நான் போயிட்டு பல வருஷங்கள் போயிருக்கேன். நான் அதிகாலத்தில் நான் சொல்கிறது ஒரு ஈக்காக்கா வராது கோவிலுக்கு. ராஜகோபுரம்லாம் அப்புறமா கட்டினேன். ராஜகோபுரம் கட்டி கூட சரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கும்பலே கிடையாது. இப்போ தான் வந்து மெயின் ரோட்லேயே நிற்க வச்சுடுறா. காரெல்லாம் மெயின் ரோட்லேயே நிற்குது. செவ்வாய்க்கிழமை போனால் அந்த மாதிரி சொல்கிறா. இதில் இருக்க பாலசுப்ரமணிய சுவாமியை வந்து ஒரிஜினல் அவரை வந்து அருணகிரிநாதர் வந்து பாடியிருக்காரு சொல்கிறா. அந்த பாடல்லாம் இருக்குது சிறுவாபுரியில். சிறுவாபுரின்ற பேர் கிடையாது, சரவணம்பேடு தான் பேர். இதுக்கு சின்னம்பேடுன்னு சொல்லுவாள் அந்த ஸ்தலம். இந்த மாதிரி வடிவில் தான் இருக்கும். மேலே வந்து மேல்கையில் அக்ஷமாலை கிண்டி. இதுதான் பிரம்மசாஸ்திர வடிவம். பிரம்மசாஸ்திரானா அந்த தர்மசாஸ்திரம் நினச்சிக்க வேண்டாம். பிரம்மாவோட படைப்பு தொழில் அவர் எடுத்து விட்டுறார். பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்கி அவர் எடுத்துக்கிறார். அந்த தோற்றம் தொண்டை மண்டலத்தில் இந்த விஷயம் அந்த கோவில்லாம் இருக்குது. எஸ்பெஷலி அந்த பொன்னேரி வட்டத்திலே வந்துடும் எல்லாமே. அடுத்ததாக பெரும்பேடு. பொன்னேரியை தாண்டி அந்த பிரிட்ஜு வரும். கீழேருந்து அந்த பிரம்மாரணி நதி ஓடுறது. அந்த பிரிட்ஜை ஒட்டியே ஒரு ரோடு போகும். அதில் நேரம் ஒரு 7 கிலோமீட்டர் போனால் பெரும்பேடுன்ற ஸ்தலம். பிரம்மாண்டமான முருகர். அங்கே 7-8 அடி உயரம் இருக்கும் முருகர். இதே தான் பிரம்மசாஸ்திரப்படி இருக்கும். ஆனால் வந்து வெள்ளிதாமியான இருக்கும். அதில் எல்லாமே 6 அடி 7 அடி தான். அது வந்து பூமியில் புதையுண்டு போக பரமாச்சாரியார் வந்து சொல்கிறார். அவரை போய் கேட்குறார், அந்த பெரும்பேடு அது மேடு தான். மாட்டு வண்டியெலாம் போயிட்டு வரும்போது அது டில்ட் ஆகுது ஒரு தடவையும். அப்போ பார்க்கும்போது நோண்டி பார்த்தா இந்த கட்டவரல் மட்டும் லைட்டாக உடைஞ்சிது இந்த சிலைக்கு. பரமாச்சாரியர் இல்லை முத்துக்குமார சுவாமின்னு பேர் வைங்க சொல்லி அவர் சொல்லி அது ஒரிஜினலாக வந்து ஆதிசங்கரர் வந்து அவமதிச்ச ஊர் அது. அந்த காலத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போகிற ஆதிசங்கரர் சன்னியாசி கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுத்து அமைச்சிடுறார் பிராமணால் ஆதிசங்கரரை. அப்போ அவர் வருத்தமோடு போகும்போது மண்ணால் மழை பெஞ்சு ஊரே நாசமாகி அப்புறமா அந்த கோவிலும் அழிஞ்சு போய் பூமியில் புதையுண்டு போய் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் எடுத்து கட்டினா. அதை வெள்ளக்கோட்டை முருகருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அது பிரம்மசாஸ்திர வடிவானா.
இதில் வந்து நார்மலாக முருகனுடைய வலப்புறம் தான் வெள்ளி இருப்போம். அந்த கோவிலில் இடப்புறம் போயிருப்போம். தேவயானே வலப்புறம் வந்திருப்போம். பெரும்பாலுடைய மகத்துவம் அதுதான், வித்தியாசமாக இருக்கும் அது. அப்புறம் பரமாச்சாரியா சொன்னதோடு இது ஒரு வெள்ளி குப்பி போட்டிருப்பா அந்த கட்ட வரல கொஞ்சம் லைட் டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு, அது பெரும்பேடு. இதே மாதிரி தான் மேல்கை இப்படி தான் இருக்கும். காட்டாவூர் ஒரு ஊர் இருக்குது. அதுவும் இந்த பொன்னீர் வட்டத்திலே வந்துடுது காட்டாவூர். காட்டாவூரில் தனி கோவில் இது. இந்த மாதிரி சிவன் கோவில் அட்டாச்லாம் கிடையாது. முருகருக்காக உண்டான தனி கோவில் இது காட்டாவூர். சின்ன ஊர் தான், சின்ன கோவில் தான் அது. அடுத்து பக்கத்திலேயே மெதூர் ஒரு ஊர் இருக்குது. அந்த மெதூர்லேருந்து உள்ளே போன அரசூர் போகிற வழியில் குமரஞ்சேரின்னு இருக்குது. அந்த குமரஞ்சேரியில் ஏரி உள்ளே இருந்தது முருகர். இப்போ நான் பேசியிருந்தவருடைய விஸ்வபதியுடைய தாத்தாபான சொல்கிறார் வந்து குள்ளமாக 4 அடி தான் இருப்பாராம். ஆற்றுலேருந்து அண்டா எடுத்து போய் வண்டியில், மாட்டு வண்டியில் அந்த அண்டா மேலே ஏறி தான் முருகருக்கு அபிஷேகம் பண்ண முடியும். அப்போ ஜஸ்ட் இமேஜின் இந்த முருகரோட ஐட்டம் இந்த மாதிரி இருக்குது. குமரஞ்சேரி முருகர் பெருசு. பொன்னேரி வட்டத்தில் குமரஞ்சேரி ரொம்ப பெருசு, பார்க்க வேண்டிய சன்னதி இது. இப்போ ஏரியிலே எடுத்து மேலே கட்டி கும்பாபிஷேகம்லாம் ஆயிருக்கு. கட்டாயம் பார்க்க வேண்டிய சன்னதி. 6 அடி மேலே முருகர். அடுத்து ஆண்டார் குப்பம் முருகர் 2 கையையும் தொடை மேலே வச்சுட்டுருக்கோம். பிரம்மனை கொட்டிட்டு இதுவோடு நிற்கிறார். என்ன சொல்கிறது, இருமாப்பு சொல்ல முடியாது, அந்த வெற்றி கழிப்போடு நிற்கிற மாதிரி இருக்கும் ஆண்டார் முருகர். சுவாமிநாத சுவாமியை விட பெருசது ஆண்டார் குப்பம் முருகர். 2 சைடில் யானை இருக்கும். முன்னாடி சுப்பிரமணிய யந்திரம் இருக்கும். அழகான கோவில். சிறுவாபுரி இந்த சின்னம்பேடு உடஞ்ச முருகர் இடத்துக்கு போகிறா தவிர ஆண்டார் குப்பம் போக மாட்டேன்றா ஜனங்க. ஆண்டார் குப்பம் அழகான சன்னதி, கும்பாபிஷேகம்லாம் ஆகிருக்கு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் 1008 நடுவு சுழுவெல்லாம் வச்சு கம்பி வேலையில் மாட்டி விட்றால, அது மாதிரிலாம் கிடையாது. பார்க்க வேண்டிய சன்னதி ஆண்டார் குப்பம். அடுத்து சின்ன காவணம். சின்ன காவணம் முன்னாடி 7 அழிஞ்சல் மரம் இருக்குது. அஷ்டோத்திரேஸ்வரர், சதுர்வேத புரீஸ்வரர், சிவகாமி அண்ட் அஷ்டோத்திரவல்லி, 2 சிவன் 2 அம்பாள் 2 நந்தி இருக்கு அங்கே உண்டு சின்ன காவணத்தில். அதே ஊரில் கொஞ்சம் தள்ளி வந்தால் வள்ளலாருடைய மடம் இருக்குது. வள்ளலார் அங்கே வசிச்சிருக்கார். வள்ளலார் அம்மா அங்கே வந்துடுறார். அவள் பிறந்த ஊர் அந்த ஊர். அந்த வள்ளலார் மடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது சின்ன கோவில், சின்ன முருகர், இதே மாதிரி பிரம்மசாத்த வடிவம். ஸோ இந்த 6 கோவில், சின்னம்பேடு, பெரும்பேடு, காட்டாவூர், குமரஞ்சேரி, ஆண்டார் குப்பம், சின்ன காவணம், இந்த இதெல்லாம் பிரம்மசாத்த வடிவம் பண்ணால் நம்ம காரியத்தில் வெற்றி அடையலாம். நிறைய பேர் கேட்டால் வி வாண்ட் டு வின் ஓவர் அப்படின்னா இதுக்கு தான் போகணும். எல்லா இடத்துல எல்லா சாமிக்கும் இது கிடையாது. முருகரை வெளிப்பட்டால் வெற்றி நிச்சயம். சரி, நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா இந்த ஸ்தலத்தை பார்க்கலாம். அழகாக காத்தாலையும் சாயந்தரத்துக்குள்ளே அழகாக பார்த்துடலாம். 6 கோவிலையுமே எல்லாம் ஒரு நேர்கோட்டிலே வந்துடும். அது கட்டாயம் போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல வெற்றி பெறணும் பெரும்பாலும் கட்டாயம் போயிட்டு வரணும்னு சொல்லி இந்த பதிவை, இந்த 76வது பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன். இங்கே ஸ்டார் மார்க் போட்டுக்க எதுக்கு சொல்லணும்னா, இந்த பெரும்பேடு முருகர் 7-8 அடி உயரம் இருக்கும். அதே குமரஞ்சேரி 6-7 அடி உயரம் இருக்கும். ஆண்டார் குப்பம் முருகன் அந்த மாதிரி பெருமை. இந்த 6ல் இந்த 3 கோவிலும் பெரிய சைஸு, அதுக்காக ஸ்டார் போட்டிருக்கேன். இதோடு நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.